வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபெடரல் பேங்க்கில் மொபைல் நம்பரை வச்சு எப்படி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அக்கௌண்ட் நம்பர் தெரியணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பேங்க்கு போகாமல் வீட்டிலேருந்தே நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம், கடைசீட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டுன்னு சொல்கிறேன். அதனால் கடைசி வரையிலும் வீடியோ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நீட்டாக சொல்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லேப்டாப் ஆகட்டும், இல்லை சிஸ்டம் ஆகட்டும், இல்லை மொபைல் நம்பர் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், எதில் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஃபெடரல் பேங்க்னு டைப் பண்ணுங்கள். ஃபெடரல் பேங்க் மட்டும் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபெடரல் பேங்க் பர்சனல் பேங்கிங் சர்வீஸ்னு வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். உள்ளே போவீங்க. உள்ளே போய்ட்டு என்ன பண்ணால், சும்மா ஈஸியாக உள்ளே போய் தொலைவணுன்ற அவசியம் இல்லை. மேலே அந்த சர்ச் பாக்ஸ்லேயே ஸ்டேட்மெண்ட் டவுன்லோடுன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா போதும். உள்ளே போய் உள்ள செட்டிங்ஸ் உள்ளே எடுக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஈஸியாக சொல்கிறேன். இந்த சர்ச் பாக்ஸ்லேயே ஸ்டேட்மெண்ட் டவுன்லோடுன்னு போட்டிங்க அப்படின்னா அதில் பாருங்கள், அதுலேயே நீங்கள் வரும் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோடுன்னு சொல்லி டைப் ஃபுல்லாகவே டைப் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், ஹவு டு டவுன்லோட் ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். மூணாவதாக இருக்குது பாருங்கள், ஹவு டு டவுன்லோட் ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் டச் பண்ணணும். கீழே எதாவது டச் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் வேறு ஆப்ஷனு. அது மூணாவதாக 1 2 3 மூணாவதாக இருக்குது பாருங்கள், ஹவு டு டவுன்லோட். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பு மொபைல் எப்படி ஃபெட் மொபைல் ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டுக்கோங்க. நம்ம 3ஆவது ஸ்டெப் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம், மொபைல் நம்பர் மூலிமா டவுன்லோட் பண்ணுறது. 3ஆவது ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கு பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள், ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். 3ஆவது ஆப்ஷனில் ரெண்டாவதாக பாருங்கள், அந்த லிங்க்கு டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். இதில் பாருங்கள், உங்கள் மொபைல் நம்பரே காமிக்கும். அந்த மொபைல் நம்பரை வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மொபைல் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் தெரியும், இல்லை கஸ்டடி ஐடி தெரியும், அதை வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வச்சு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நான் மொபைல் நம்பர் வச்சு தான் ஓப்பன் பண்ணுற அவசியம் இல்லை. உங்கள் மொபைல் நம்பர் எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை கஸ்டமர் ஐடி தெரியும்னா கஸ்டமர் ஐடி நம்பரை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அக்கௌண்ட் நம்பர் தெரியும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரும் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம மொபைல் நம்பர் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முன்னாடி ஃபஸ்ட்டு 91 போட்டுக்கோங்க. உங்களோட ஸ்டேட், உங்களுடைய கண்ட்ரியோட கோடு போட்டுக்கோங்க. இந்தியா இந்தியா கண்ட்ரி, இல்லை ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட கோடு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டு கீழே அது கேப்சர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி உங்களை ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். 1 நிமிஷம் டைம் இருக்குது. அந்த 1 நிமிஷம் டைமில் உங்கள் ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்ன பண்ணால் ஓடிபி வரது லேட் ஆகும், ஆனால் வந்துடும் உடனே. நீங்கள் அந்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஓடிபி நீங்கள் போட்டுட்டு 1 நிமிஷம் முடியத்துக்குள்ளே போடணும். லேட் பண்ணிடாதீங்க, அந்த டைம் ஓடிட்டுருக்கும். போட்டு அந்த கீழே இருக்கிற கேப்சாவும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரீலோடு கொடுத்து வேறு கேப்சா ஈஸியாக கூட வரும். அதை போட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும். இதில் பாருங்கள், டெபாசிட்னு எங்கடா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் காணான்னு சொல்லி பார்க்காதீங்க. டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே தான் இருக்கும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனு. அதனால் அந்த டெபாசிட் பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். பாருங்கள், அதை டச் பண்ணால் உள்ள வந்துடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் டச் பண்ணிட்டு நீங்கள் உள்ள போய் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸி தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் அக்கௌண்ட் நம்பர், அதுலேயே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். நீங்கள் என்ட்ரி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அந்த செலக்ட் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அந்த பாக்ஸ் டச் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் காமிக்கும். எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் காமிக்கும். அதில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட் டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்லேருந்து ஃப்ரம், எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஜனவரிலேருந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு 1 இயர் ஸ்டேட் பண்ணணும், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் ஜனவரின்னு போடுறேன். ஜனவரி 1லேருந்து இப்போ மார்ச் 10 இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டு, உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டு போட்டுக்கோங்க.
நீங்கள் அதுக்குன்னு இன்றைக்கி டேட்டெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வராது. நான் நேற்று டேட் வரலும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி கரண்ட் டேட்டு போடாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் வர மாட்டேங்குது. கரண்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் போட்டிங்கன்னா வந்துடும் டக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன், கரண்ட் டேட் வரல. கரண்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் கூட போட்டுக்கோங்க, கரெக்டாக வந்துடுது. போட்டு டேட்டு உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த டேட் வேணுன்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்கள் கண்டினியூ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். கொஞ்சம் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்னு சொல்லி காமிக்கும். இதில் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான் நண்பர்களே, உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. நீங்கள் அதை அப்படியே வியூவிலே பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாஸ்வேர்டு எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் கடைசியாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ காமிக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களோட வந்து இது எதில் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை எக்ஸலாக வேணுமா, இல்லை எனக்கு மெயிலுக்கு அனுப்பணுமா அப்படின்னு நிறையா 3-4 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், டவுன்லோடு பிடிஎஃப், சென்ட் மெயிலு, டவுன்லோடு எக்ஸல் ஷீட்டு, அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சிஎஸ்விஎஸ்னு. உங்களுக்கு இதில் எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பிடிஎஃபாக நான் எனக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மெயிலுக்கு வேணும்னா மெயில் கொடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் வியூ ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக வேறு வியூ ஆக மாட்டேங்குது. அதனால் அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிக்காங்க. உங்களோட டேட்டா பர்த்தும் உங்களோட பேரும், அதாவது உங்களோட பேரில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேப்ஸாக போடணும். உங்களோட டேட்டா பர்த்து 26/4னா 26/04ன்னு போடணும். உங்களோட பேரில் 4 நம்பர் போடணும். உங்கள் பேரில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து கேப்ஸில் போடணும். அடுத்து உங்களோட டேட்டா பர்த்து டேட்டும் மந்த்தும் போடணும். இது ரெண்டும் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து அதை நீட்டாக பார்த்துக்கலாம். உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பாஸ்வேர்டு போட்டு நல்லா நீட்டாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னு புரியுது இல்லையா? பாஸ்வேர்டு உங்களோட பேரில் ஃபஸ்ட் 4 லெட்டர் கேப்ஸில் உங்களோட டேட்டா பர்த்து, டேட்டு, மந்த்து இது போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். தகவல் உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனல் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.